Daily. Taste the Daily. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தை வெள்ளம் புரட்டி போட்டுள்ளது. 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். கடும் கனமழை மற்றும் வெள்ளத்தால் மிஸ்டிக் என்ற சம்மர் கேம்ப் முழுவதுமாக அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. இதிலிருந்து 27 பெண்கள் மற்றும் பணியாளர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் இந்த முகாமிலிருந்து மேலும் 10 பெண்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்த 100 பேரில் 28 பேர் குழந்தைகள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த மோசமான வெள்ள பாதிப்புகளுக்கு ட்ரம்ப் அரசுதான் காரணம் என டெக்சாஸ் மக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். போதிய முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிடாததும், தேசிய வானிலை சேவை மையத்தில் தேவையான அளவுக்கு பணியாளர்கள் இல்லாததுமே காரணம் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததும் பேரிடர் மேலாண்மைக்கான 25% செலவுகளை குறைக்க உத்தரவிட்டுள்ளார். தேசிய கடல் மற்றும் வானிலை நிர்வாக அமைப்புக்கான வருடாந்திர பட்ஜெட் என்பது இந்திய மதிப்பில் 510 கோடி ரூபாயாகும். இதன் பெரும்பான்மையான செலவுகளை குறைத்தது மட்டுமின்றி 4200 பணியாளர்களை கொண்ட தேசிய வானிலை சேவை மையத்தில் 600 பேரை வேலையை விட்டு நீக்கிய ட்ரம்ப் 300 பேருக்கு விருப்ப ஓய்வை கட்டாயமாக்கியுள்ளார். டெக்சாஸுக்கு வானிலை குறித்த அறிவிப்புகளை வழங்க வேண்டியவர்கள் சரியான நேரத்தில் அறிவிக்காததும் கணிப்பும் இல்லாததே இந்த பேரிடருக்கு காரணம் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். வானிலை குறித்த அறிவிப்புகளை கண்டறிய பலூன்கள் மூலம் ஆராய்ச்சி நடத்தும் பணியை அமெரிக்கா தொடர்ந்து செய்து வந்திருக்கிறது. 11 இடங்களில் நடக்கும் இந்த ஆய்வு பணிகளிலும் 20% குறைத்துள்ளார் ட்ரம்ப். இந்த வார இறுதியில் ட்ரம்ப் இந்த சேதங்களை பார்வையிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வெள்ளை மாளிகையின் செயலாளர் கெரோலின் லெவிட் இது கடவுளின் செயல் என்றும் பைடன் ஆட்சியில் நடந்த தவறின் விளைவு என்றும் கூறியுள்ளார். டெக்சாஸ் கவர்னர் டெட் க்ரோச் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டும் நேரம் இதுவல்ல, தீர்வு காண என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய வேண்டிய அவசர காலம் என கூறியுள்ளார். தேசிய வானிலை மையம் ஜூலை 3ஆம் தேதி வெள்ள எச்சரிக்கையை அளித்துள்ளது என்றும், ஆனால் அதில் வெறும் 17 சென்டிமீட்டர் அளவுக்குத்தான் மழை பெய்யும் என கூறப்பட்டிருந்தது. ஜூலை 4ஆம் தேதி மழை வீரியமடைந்து சுமார் 40 சென்டிமீட்டர் அளவுக்கு பொழிந்திருக்கிறது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குடால்ப் நதியின் நீர் மட்டத்தை 45 நிமிடங்களில் 26 அடிக்கு உயர்த்தியுள்ளது என்றும், அதிகபட்சமாக 30 மீட்டர் வரை நீர்மட்டம் கூடியுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. குடால்ப் நதியின் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து சைப்ரஸ் ஏரியில் கரை புரண்டு ஓடியது. இதனால் அந்த பகுதியில் இருந்த மிஸ்டிக் முகாமும் மொத்தமாக வெள்ளத்தில் மூழ்கியது. அப்போது அங்கு முகாமில் இருந்த பெண்கள், பயிற்றுனர்கள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். ஒரு பக்கம் இது இயற்கை பேரிடராக பார்க்கப்பட்டாலும் இதில் நிர்வாக தவறுகளும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது மறுக்க முடியாத விஷயமாகிறது. இந்த நிலையில் பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறியது வெப்பமயமாதலை கண்டுகொள்ளாதது என ட்ரம்ப் எடுக்கும் பல அதிரடி முடிவுகள் அமெரிக்காவில் ஏற்படும் பேரிடர்களின் பாதிப்பை அதிகப்படுத்தும் என எச்சரிக்கிறார்கள் உலக சூழலியலாளர்கள். Taste the Daily.